எக்ஸ்ட்ராடனரி போகுது. டர்னிங் வளைஞ்சு போகிறதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. தம்பிக்கு நம்மளோட அலிட்டாவுக்கு வர்ற வழியில் நான் 300 ருபீஸ்க்கு நான் பெட்ரோல் போட்டேன். ஆல்ரெடி நேற்று நைட்டு ஒரு 200 போட்டேன். 200 போட்டதில் சரி பிளிங்க் ஆகிடுச்சுன்றதுனால சரி நான் வரும் போதே ஒரு 200 ருபீஸ் நான் 300 ருபீஸ்க்கு நான் பெட்ரோல் போட்டு வந்தேன். ஆனால் நைட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்கங்கே திரும்ப கொஞ்சம் பெட்ரோல் காலியாச்சு. சரி மறுபடியும் நான் போட்டு வந்துட்டேன். எப்படியும் சேஃப்டியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே சுற்ற வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, அதனால தான். ஏய் என்ன போக ரொம்ப தூரமாக போகுதாட்டு இது. கரெக்டாக ஐயோ ஏன்னா பல்லது ஹெல்மெட்டில் இருக்குன்னா ஒன்றும் தெரியல. அங்கே பாருங்களேன், கரெக்டாக அப்படி போகுது. கண்குள்ளா காட்சியாக இருக்குங்க சத்தியமாக. இப்படி ஒரு வியூ வந்து நான் பார்க்கணுன்னு எதிர்பார்க்கல சத்தியமாக. சத்தியமாக இதெல்லாம் நான் வேறு இப்போ பேசுகிறதுல ஊதுறதுல வைசரில் ஃபுல்லாக இதாகுது, ஒன்றுமே தெரியல. இங்கே பாருங்களேன், இந்த மேகம் அப்படியே போகுது. அங்கேருந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. அங்கே அந்த சைட்லேருந்து அப்படியே போகுது இப்படி. ஆனால் கீழே இருந்து பார்த்தா அப்படியே டச் ஆகிட்டு போகுது அப்படியே மலைக்கு மேலே. இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்துடுச்சு, நம்ம சீக்கிரமாக பார்த்தவனுங்க. ஏன்னா நம்ம தலைவர் வேறு வந்துட்டாப்புல, இன்னும் பார்க்க வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்க்காத போயிருப்போது. ஐயோ ரோடு இவ்வளோ அப்பா, நான் அப்படியே ஏற்றிருந்தேன்னா வச்சுருக்காங்க, அப்படி நான் கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலை அது கொஞ்சம் முன்னாடி. நீங்கள் என்றைக்காவது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தயவுசெய்து அந்த குழிமேடு ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து விடுங்க. ஆட்டி அப்பா, இங்கேருந்து தாங்க உருவாகுதுங்க. அப்போ வீட்டுக்கு போகிறது வீட்டுக்கு தான். ஆமாங்க, கூகுள் மேப்பில் காமிச்சு வீடுங்க. இதை பற்றி ஆல்ரெடி யூடியூப்பில் ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தார், இந்த லாட்ஜ் வந்து தங்குற மாதிரின்னு சொல்லிட்டு. லாட்ஜ் வந்து தங்குற மாதிரின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பார். ஆட்டிங்க அப்பா, அங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பனி பேஞ்சிட்டே இருக்கு. ஓஹோ பூம் 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 பூம். அப்போ நான்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது இங்கே இடத்துலாட்டி பறக்குதேடே வண்டி, பறந்துன்னு போகிறோம். அங்கே பாருங்களேன், அங்கேருந்து அப்படி சென்டரில் அப்படி பனி பெஞ்சிட்டே இருக்குங்க. சூரியனே இல்லை. நான் ஒகேனக்கல் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதேமாரி இருக்குது இப்போது. எனக்கு வேற கையிலேருந்து கால்லேருந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு குளிர் எடுத்தது இல்லையா. ஆனால் இதில் காலையில் 6 மணிக்கே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சத்தியமாக அப்போல்லாம் வந்திருந்தோம், சத்தியமாக இந்த இடத்த பார்த்துருக்க முடியாது. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்துருக்க முடியாது, ரொம்ப பனியாக பேஞ்சிருக்கோம். நான் ஒரு டைம் கொடைக்கானல் போகும்போது சுத்தமாக கண்ணே தெரில. காலையில் வந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் ஒன்றும் தெரில. நல்லா வெயில் அடிச்சதில் நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. மேலே வரைக்கும் போகிற வரைக்கும் எதுவுமே தெரியல. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அளவுக்கு மேலே அப்படியே பனி பெய்யுதுங்க. அப்படியே நம்ம இப்போ வந்து கை இப்படி நீட்டிகிட்டு இருக்கோம்னா அப்படியே இந்த தண்ணி அப்படியே கையில் படும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஒரு டைம் வந்து கொடைக்கானல் ட்ரிப்பு நம்ம போகணுங்க. ஆனால் பைக்கில் போனால் தங்குற மாதிரி வருங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம பைக்கில் போகிறதுக்கு கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சுட்டு தான் போகணும். அந்த ட்ரிப்புக்கு கொஞ்சம் பட்ஜெட்லாம் நல்லா சேர்த்து வச்சுட்டு, அங்கே மேலே போனால் ஒரு ரேட்டு, அங்கே தங்குறதுலாம் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம காரில் போனால் காரில் எப்படி படுத்துக்கலாம், ஆனால் பைக்கில் போனால் ரொம்ப இது இல்லையா. இங்கெல்லாம் சத்தியமாக பனியாகவே இருக்குங்க. இல்லை என்னது சின்னம்மா, இந்த வழியாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தான் போய் பார்ப்போமே. பெட்ரோல் தான் இருக்கேன். நிச்சு பார்க்குற மாதிரி ஏன்னா வியூ இருக்கான்னு பார்ப்போம் இந்த வழி.
இப்படியே போனால் எங்கடா போகுது? ஹெல்மெட் கழட்டினா என்னடாக்கா பார்க்குறது நான். இப்படியே போனால் எங்கடா போகுது இந்த ரோடு? ஆ மோசமாக்குதா? இல்லை நிச்சு பார்க்குற மாதிரி எதனா இடம் இருக்காங்க இங்கே? ஒன்று குட்டிஸாக அந்த ஃபால்ஸு மாரி தண்ணி ஊற்றுமா? அது எங்கே? ஃபஸ்ட்டு வர்ற வழியிலே அது கீழே ஸ்டார்டிங்லேயே இருக்கா? ஓ அது உள்ளே போகணுமா? அது ரேஸுக்கெல்லாம் இல்லைடா, சும்மா சுற்றி பார்க்குறது. நம்மளாம் ரேஸ் எல்லாம் இல்லை, ஒன்லி ட்ராவல் பண்ணுறது தான். சரியா? இப்படியே போனால் என்ன வேறு எதுனா நிச்சு பார்க்குற மாதிரி இடம் எதுவும் இல்லையா? ஆ நடந்து தான் போகணுமா? இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஏரியா? ம் அப்படி போகலாமா? பைக் ஆஹா பைக் நிப்பாட்டு அப்படியே நடந்து போகலாமா? சரி ஓகேடா, பார்த்துட்டு வரேன். ஏறேன் பைக்கை பார்த்துட்டு உடனே ரேஸுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. என்னடா இது ரோடு இப்படி இருக்கு? ஐயோ மறுபடியும் ஏற்றிட்டு வருவோன்னு தெரியல பைக்கவே. சத்தியமா இதில் மட்டும் சொதப்பிடாத கேமரா. பேட்ரி மட்டும் வீக் ஆகாமல் இருக்கணும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடணும். அடேங்கப்பா எவ்வளோ பெரிய மரம்! கீழே இருக்குங்க, போய் பிடிச்சிக்கலாம். வேண்டியதான். நான் மூச்சு விட்டேன், எனக்கு இந்த வயசில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு இதாக இருக்குது. நான் சொன்ன சிவன் கோயில் அங்கே இருக்குது. சின்ன கோயில் தான். நமசிவாய நமக. பாருங்க சிவன் கோயில் இதுதான். இது வந்து சின்ன கோயில் இருந்தாலும் வர்றவங்க இங்கே கும்பிட்டு போகலாம். யார் இது இப்படி பார்க்க போடலாம், அந்தளவுக்கு இருந்ததில்ல, சும்மா ஓரளவுக்கு கூலிங் இருக்கும். ஆனால் குட்டி பசங்க இருக்கு. திடீர்னு நெல் வச்சுட்டாங்க. இதுதான் ஃபைனல் எண்டிங். இது நாகனூர்ன்றதை விட ஃபைனல் எண்டிங். அந்த கிணத்து மேலே நிச்சு நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அப்போது இந்த இடம் ரொம்ப டவுனாக இருந்துச்சு, இப்போ ஹைட் ஆகிடுச்சு, ஃபுல் ஹைட்டு. சரி ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்ம நிச்சயம் எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா என்னுடைய பேட்ரி சார்ஜர் நிற்காது. இப்போ நான் கட் பண்ணிட்டும் போட முடியாது, அதனால் போகலாம். அங்கே ஏதோ வீடு மாதிரி ஏதோ ஃபாரஸ்ட்டு ஏதோ கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த எப்படி தூந்து போகலாம் மேலே. ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் என்னுடைய ஆர்ட் ஒர்க்கு இப்போ அந்த வரைக்கும் ஏறி நம்ம ஏதாவது நான் கேமரா இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டுனா மறுபடியும் நான் ஆன் பண்ணேன்னா மறுபடியும் இந்த இருக்கிறதுல இந்த பேட்ரி ரொம்ப கோளாறான பேட்ரி. இது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டா மறுபடியும் 0%க்கு வந்துடும். 25 காட்டிச்சுன்னா 25 காட்டுறதோட 50 காமிச்சாலே முடிஞ்சு இது பேட்டரியோட அவுட்டு. அவ்வளோதான். பேட்ரி லோன் ஒரு செகண்ட் கூட நிற்காது, அப்படியே ஆஃப் ஆகிடும். பார்க்குறேன் அவ்வளோ இது. எங்கடா அங்கேருந்து இங்கே வந்துக்கிறீங்க? அங்கே போனேன், அது வேறு பேட்ரி வேறு சார்ஜர் இல்லையா, அதனால தான் சரி இருக்கிறது ஒரு பேட்ரி தான், அதனால தான் இப்படி வந்துட்டேன். எங்கே அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்துட்டுக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறேன் நீ? 7th. அவனும் 7th? டேய் என்னடா 7வது படிக்கிறியா?
ஆ டே அவங்க 2 பேரும் சொன்னால் கூட நம்மளாட்டா. நீ 7வதா? ஆ யார் நீ 6தா? என்னடா உனக்கு வித்தியாசமே தெரில. ஆ உன் பேர் என்ன? ரோஹித் குமார். என் பேர் மாவீரன். சரி வரட்டுமா ரோஹித் குமார்? மறுபடியும் வந்தால் பார்க்கலாம். பாய்டா. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பிளேஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க தாங்க இது. அங்கேருந்து இங்கே வந்து சுற்றி பார்க்க வந்துக்கிறானுங்க. நல்ல பசங்களாக இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு பனியாக தான் தெரியுது. கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுது, எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. சரி ஓகே கைஸ், நான் இன்னும் அந்த பக்கம் போயிட்டு நான் கேமராவை ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான், பேட்டரியில் வேறு கம்மியாக தான் இருக்குது சார்ஜரு. சரி ஓகே, நிப்பாட்டி கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி பிடிக்கிட்டு போக வேண்டியது தான்.